ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடிகர் விஷால் சார் நடிப்பில் வெளியான ரத்னம் திரைப்படம் 8வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும், 8வது நாள் முடிவில் இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் சார் நடிப்பில் வெளியான கில்லி திரைப்படம் இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேன்பா, சாட்டர்டே சண்டே அப்படின்றதுனால கண்டிப்பாக மோஸ்ட்லி வெளியான எல்லா திரைப்படத்துக்குமே நல்ல ஒரு வரவேற்பு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த சாட்டர்டே சண்டே கில்லி மற்றும் அரண்மனை 4 திரைப்படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. ஸோ ரத்னம் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா 7வது நாளில் 1.65 கோடி வரை வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. 7வது நாள் முடிவில் 16.45 கோடி வரை வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இந்த நிலையில் 8வது நாளில் ரத்னம் திரைப்படம் 50 லட்சம் வரை வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதன் மூலம் 16.95 கோடி வரை ரத்னம் திரைப்படம் 8வது நாள் முடிவில் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கில்லி திரைப்படம் இதுவரையும் 31.50 கோடி வரை வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. நிறைய தியேட்டர்களில் ஹவுஸ்ஃபுல் வந்து போயிட்டு இருக்கு. அட்வான்ஸ் புக்கிங் பயங்கரமாக வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்தடுத்து எவ்வளோ வசூல் பண்ணுறது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி சினிமா அப்டேட்டை தெரிஞ்சுக்க முடிச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, தேங்க்யூ.